சந்திரிகா, என்னடா ஒரு மாதிரி இருக்க? என்னமாச்சு? அம்மா, பிரீத்தி யார் என்னன்னு ஏதாவது தெரிஞ்சுதா? அதை ஏன் கேக்குற நாகு? போன தடவை மாதிரியே இந்த தடவையும் சொதப்பலா போச்சு. நாங்க போய் பார்த்துட்டு வந்தது மட்டும் இல்லாம அவங்களோட சேர்ந்து அன்னதானமும் பண்ணிட்டு வந்திருக்கோம். அன்னதானமா? ஆமா. அப்போ அவங்க அம்மாக்கு அவ சாப்பாடு எடுத்துட்டு போலியா? இல்ல இல்லம்மா, அவ அவங்க அம்மாக்குன்னு தான் சொன்னா. திடீர்னு எப்படி பிளான் மாறும்? நாகு, அது எப்படி மாறும்? அவ உண்மையிலேயே அன்னதானம் பண்ணதான் போயிருக்கா. நாங்க தான் தப்பா நினைச்சு ஃபாலோ பண்ணிருக்கோம். நிச்சயமா இல்லம்மா. எனக்கு தெரிஞ்சு அவ அவங்க அம்மாக்கு தான் சாப்பாடு எடுத்துட்டு போனா. நீங்க ஃபாலோ பண்றது தெரிஞ்சு பிளானை மாத்திட்டாங்க. இத பாருங்கம்மா, எல்லாமே அந்த அஞ்சனம்மா வேலையா தான் இருக்கும். ஆமாம்மா, அஞ்சனாம்மா சாப்பிட உட்கார்ந்ததும் உங்களை பத்தி என்கிட்ட கேட்டாங்க. அவங்க தான் ஏதாவது பண்ணிருக்கணும். என்னடி சொல்ற? ஆமாம்மா, அவங்க சாப்பிட உட்கார்ந்ததும் உங்களை பத்தி கேட்டாங்க. நீங்க வெளியே போயிருக்கீங்கன்னு சொன்னேன். உடனே அவங்க சாப்பிட கூட இல்ல, ரூமுக்கு எந்திரிச்சு போயிட்டாங்க. லூசா நீ? அம்மா கிட்ட எதுக்கு அப்படி சொன்ன? மேடம் விடுங்க மேடம், இது முடிஞ்சு போச்சு. யாராலையும் மாத்த முடியாது. நாம வீட்ல இல்லாம போனா இப்படிதானே நடக்கும். நம்ம இதுக்கு வேற யாரையாவது வச்சுதான் அவளை ஃபாலோ பண்ண சொல்லணும். இதத்தான் நானும் சொல்றேன். இதோ வரது சும்மா தானே இருக்கான். இவனை அனுப்பி வைப்போம், யாருக்கும் டவுட் வராது. இவன் சும்மாவே ரோட்ல நாக்க தொங்க போட்டுன்னு சுத்துவான். யோ, நான் நாயினா நீ கழுதையா? உதைப்பேன் உன்னை. நான் கடிப்பையா? நானும் கடிப்பேன். சும்மா இருங்க. ஏதாவது ஒண்ணு பேசி தேவையில்லாம டென்ஷன் பண்ணிக்கிட்டா. மேடம், நம்ம இதுக்கு வெளியில இருந்து தான் ஆளை செட் பண்ணணும். எனக்கு தெரிஞ்ச 2 பேரை நம்ம வீட்டுக்கு முன்னாடி நிக்க சொல்றேன். சப்போஸ் பிரீத்தி வீட்டை விட்டு வெளியில போனா அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. இது நல்லாதான் இருக்கு. இதையே பண்ணிடு. சரி மேடம், நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றேன். சரி, எனக்கு பசிக்குது, சாப்பிட போலாம் வா. வா போய் சாப்பிடலாம். வாயா சாப்பிட போலாம். இப்பதானடா சாப்பிட்டேன். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டா நல்லா தூக்கம் வரும்ல. இல்லனா பாதியிலே முழிப்பு வந்துறியா? டேய், நான் சொல்ற மாதிரி செஞ்சா எல்லாரும் நம்மள பாராட்டுவாங்க. சந்திரிகா முத்தம் கொடுப்பா. உனக்கு இல்லடா, எனக்கு. நீ முத்தம் வாங்க, நான் எதுக்கியா உனக்கு உதவி பண்ணணும்? டேய், உன்னை யாரும் திட்ட மாட்டாங்கடா. சந்திரிகாவை பார்த்தா நாகுவை இவன் பார்க்க மாட்டான். சந்திரிகா இவனுக்கு, நாகு நமக்கு. சூப்பர். டேய், என்ன மைண்ட் வாய்ஸா? இல்ல, நீ சொல்ற பிளான் நல்லா இருக்கேன்னு யோசிச்சேன். ஏண்டா, நான் இன்னும் பிளானையே சொல்லியாடா. இதுக்கு மேல சொல்லுவேல்ல, அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். டேய், நான் சொல்லவே போறது இல்லையடா. இத பாருடா, நாளை காலைல நீ என் கூட வா. ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நீ எதுவுமே பண்ண வேண்டாம், எனக்கு சப்போர்ட் மட்டும் பண்ணு. என்ன? அப்படி என்ன சப்போர்ட்? டேய், இப்பதானே சொன்னேன் நாளைக்கு சொல்றேன்னு. ஓகே. டேய், நாளைக்கு காலையில பாடுற இந்த ராம்கியோட ஆட்டத்தை. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. யோ 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 ராம்கி, வாலி, நம்ம டார்கெட் பிரீத்தி மட்டும்தான். பிரீத்தியை கூப்பிட்டு குறி சொல்ற மாதிரி நடிக்கணும். அடுத்து நம்ம வேற யார கூப்பிட்டாலும் அவங்க நம்ம வேஷம் போட்டுருக்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. ஏண்டா, இந்த கெட்டப்ல கூடவா கண்டுபிடிச்சிருவாங்க? அது கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் வேற யாராவது கூப்பிட்டா பயத்திலும் உளறிடுவோம். அதுக்காகத்தாயா சொல்றேன். சரியா? சரி, அப்போ ஜாக்கிரதையா பேசுவோம். வா 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 வா. கோவிந்தா 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 கோவிந்தா. ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். வணக்கம் சாமி. வாங்க உட்காருங்க. வாங்க அமரு. உட்காருங்க. உட்காருங்க. யார் இவங்க?
எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. மாப்பிள்ளையும் சம்மந்தியுமா? நீங்களும் அமருங்கள். அச்சோ, சாமி முன்னாடி உட்கார்ந்தா தப்பு. அந்த மரியாதை இருக்கட்டும். டும் 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 டும். எதுக்கு இப்படி வேஷம் போட்டு வந்திருக்காங்க? ஓ, தேன்மொழிக்கிட்ட உண்மையை கறக்கலான்னு இப்படி வந்திருக்காங்களோ? மாப்பிள்ளைக்கு இந்த அளவுக்கெல்லாம் அறிவு கிடையாதே. எல்லாம் அந்த சந்திரிகாவோட ஏற்பாடா தான் இருக்கும். பாப்போம் என்ன பண்றாங்கன்னு. சீதையை மீட்க இலங்கையை நோக்கி நடைபயணமாக சென்ற போது உன்னுடைய பிரச்சனையை தீர்க்க சொல்லி எங்களுக்கு ஒரு உத்தரவு வந்தது. அதனால் தான் ஓடோடி வந்தோம். இல்லையா சுவாமி? ஆமா சாமி. ஆமா சாமி. மேடம், இது யாருன்னு தெரியுதா? நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆமா, இது உலக மகா கெட்டப்பு. என் புருஷனும் உங்க அப்பனும் தானே. பிரீத்தி, உனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது. ஆமா சாமி. நீ யாரு, எதுக்கு வந்த, உன்னுடைய பிரச்சனை என்ன, எல்லா உண்மையையும் ஒண்ணு விடாமல் என்னிடம் சொல்லு. ஏதாவது பொய் சொன்னால் நாங்கள் எழுந்து சென்று விடுவோம். அதுக்கப்புறம் உன்னோட பிரச்சனை தீரவே தீராது. என்ன சாமி? ஆமா சாமி. ஆமா சாமி. அங்க என்னம்மா பார்வை? என்கிட்ட சொல்லு. சொல்லு பிரீத்தி, சொல்லு. எதுக்கு இப்படி 2 பேரும் வந்திருக்குங்க? மேடம், இதுவும் நல்லதுதான். அவங்க ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி பிரீத்தி ஒரு வார்த்தையை விட்டாலும் அது நமக்கு நல்லது தானே. அதுவும் பாட்டி முன்னாடியே அவ மட்டும் உண்மைய சொன்னா இன்னும் ரொம்ப நல்லது. சாமி வணக்கம். ஆசீர்வாதம், ஆசீர்வாதம். வாலி, சுக்ரீவன் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கீங்க. எனக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா? ஆசீர்வாதம், ஆசீர்வாதம், ஆசீர்வாதம். ரொம்ப நன்றி. நீங்க காலையில இருந்து சாப்பிடாம இருப்பீங்க. எங்க வீட்டுல நீங்க சாப்பிட்டுட்டு தான் போகணும். எப்படி? குறி சொல்லிட்டு சாப்பிடுறீங்களா இல்ல சாப்பிட்டுட்டு குறி சொல்றீங்களா? சாப்பிட்டு விட்டே குறி சொல்கிறோம். அது நாகு மா, நல்ல தலைவாழை இலைய போட்டு இலை நிறைய சாப்பாடு எடுத்து வை. நாகு, அந்த கார குழம்ப மறந்துட போற. ஐயோ, கெட்டப்ப மாத்தியும் கேரக்டர் மாறலையே மாப்பிளைக்கு. சாப்பிடணும்னு வந்து உட்கார்ந்துட்டாமே, இதனால நம்ம வந்த நோக்கம் ஒண்ணு வீணாகாது. அதெல்லாம் ஒன்னாவது. மூடி நோக்காரு. இந்தங்க. வையுங்கள், வையுங்கள், வையுங்கள். ஜலம் ஜலம் ஊத்துமா? இன்னும் வையுங்கள். கொஞ்சம் அள்ளி வைமா. போதும் போதும். சாதத்தை கொட்டுங்கள், கொட்டுங்கள், கொட்டுங்கள். நன்றாக கொட்டுங்கள். மனதார கொட்டுங்கள். போதும் போதும். தேவைப்பட்டால் வாங்கிக் கொள்கிறேன். சாம்பாரை ஊற்றுங்கள், சாம்பாரை ஊற்றுங்கள். வையுங்கள், வையுங்கள். நிறைய ஊற்றுங்கள், நிறைய ஊற்றுங்கள். ஊற்றுங்கள், ஊற்றுங்கள். எனக்கு கொஞ்சம் தருகிறேன், தருகிறேன். சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, அவ்வளவுதான். இன்னும் சாம்பார் ஊத்துட்டா? ஊற்றுங்க.
ஹனுமானுக்கு வடைன்னா ரொம்ப பிடிக்கும். இது ஹனுமானோட இனம் தானே? 2 வடை எக்ஸ்ட்ரா எடுத்து வை. வையுங்கள் வையுங்கள், எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரக்குழம்பு இல்லையா? காலையில செஞ்சதுதான் இருக்கு, பரவாயில்லையா? வேண்டாம், நாங்கள் அட்ஜஸ்ட் செய்து கொள்கிறோம். நீங்க சாப்பிட்டுட்டே இருங்க, நான் இதோ வந்துடுறேன். சென்று வாழுங்கள். பாட்டி சொல்லுங்க பாட்டி. விக்ரம், நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும்பா. என்ன பாட்டி சொல்லுங்க. சூப்பர் பாட்டி, உடனே வரேன். சரிப்பா. இங்கே உட்காந்துக்குங்க சாமி, காத்து வரும். நாகு, அந்த வெத்தலை பாக்க எடுத்துட்டு வாமா. சுண்ணாம்பு மறந்துடாத. சொல்லுமா பிரீத்தி, நீ யாரு, உன் ஜாதகம் என்ன, எல்லாத்தையும் எங்ககிட்ட சொல்லு. உன்னை பத்தி எல்லாத்தையும் நாங்க சொல்லிடுவோம். என்னம்மா திரும்ப திரும்ப பாட்டியவே பார்த்துட்டு இருக்க? எதுவா இருந்தாலும் தைரியமா சொல்லு. சொல்லு பிரீத்தி. அது நான் வந்து மேல சொல்லு. பாட்டி. பாட்டி. ஆமா, இந்த பாட்டி தான். சொல்லு 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 சொல்லு. இந்த பாட்டி இருக்காங்கல்ல? ஆமா, பாட்டி இருக்காங்க. நீங்களா? அவங்களேதான். நீங்களா? அவங்களேதான். வெட்டியா தின்னுட்டு சும்மா இருந்தா இப்படித்தான் கிறுக்குத்தனமா ஏதாவது யோசனை பண்ணுவாங்க. சம்பந்தி,
என் மாப்பிள்ளைக்கு தான் புத்தி இல்ல. உங்களுக்கு எங்க போச்சு? ஐய, நீங்க பண்ற காரியமா இது? இவருதான் இந்த மாதிரி வேஷம் போட்டா என் பொண்ணுக்கு உடனே கல்யாணம் ஆகும்னு சொன்னாரு. அதனாலதான் இந்த கெட்டப்பு போட்டேன்னா. மாப்பிள்ள, அத்த, நீங்க கெட்டதும் இல்லாம சம்பந்திய வேற கெடுத்து வச்சிருக்கீங்க. இந்த மாதிரி இனிமே ஏதாச்சும் பண்ணீங்க, நிறைய வாட்டி சொல்லிட்டேன், மாப்பிள்ளன்னு கூட பார்க்க மாட்டேன், துரத்தி விட்டுருவேன். சாரி அத்த. சாரியா? சாரி. ஆமா, இதுல வாலி யாரு, சுக்ரீவன் யாரு? வால் இருக்குல்ல, நான் தான் வாலி, இவன் சுக்ரீவன். ஓ, சரி 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 சரி. அவங்க 2 பேராலையும் எப்படி ஒண்ணா வர முடியும்? இல்ல, ராமர் சுக்ரீவனுக்காக வாலி கூட சண்டை போட்டு அவரை கொன்னுட்டாரு. உங்களுக்கு எல்லாம் ராமாயணம் தெரியுமா இல்லையா? ராமாயணமா? அங்கிள், நீங்க போட்ட பிளான் எல்லாம் சரிதான், ஆனா அத சரியா பண்ணணும். இனிமே பண்றோம் மாப்ள. பண்ணு. ஐயோ, நல்லா இருக்குதா? நல்ல வேலை மூஞ்சில துப்புல. போயா. சொல்லுங்க டாக்டர். அம்மா, இமிடியேட்டா கிளம்பி ஹாஸ்பிட்டல் வாங்கம்மா. பிரீத்தியோட பல்ஸ் ரொம்ப குறைஞ்சிட்டு இருக்கு. டாக்டர், என்ன சொல்றீங்க? நேர்ல வாங்கம்மா, டீட்டெயிலா பேசுவோம். இதோ உடனே வந்துடு. உடனே. டாக்டர், பிரீத்திக்கு என்னாச்சு? பதட்டப்படாதீங்கம்மா, கொஞ்சம் இப்படி வாங்க. பிரீத்தி இப்போ ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல இருக்காங்கம்மா. உங்களுக்கு என்னாச்சு? உயிருக்கு ஏதாவது ஆபத்தா? உயிருக்கு ஆபத்துன்னு சொல்ல முடியாது, பிரச்சனை தான். இதுக்கப்புறமும் இங்க வச்சிருக்கிறது உயிருக்கு கண்டிப்பா ஆபத்தாயிருமோன்னு நாங்க ஃபீல் பண்றோம். டாக்டர், வேற ஏதாவது பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சு பாக்குறேன்னு சொன்னீங்க. இல்ல, இங்கேயே அதுக்கான எல்லா வசதியும் இருக்கு. அதனால தான் இங்கேயே வச்சு சரி பண்ணலான்னு முயற்சி பண்ணோம். எங்களால முடிஞ்ச வரைக்கும் நாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். இதுக்கு மேல நாங்க ரிஸ்க் எடுக்க விரும்பல. இனி இங்க இருந்தா அவங்கள காப்பாத்துறது ரொம்ப கஷ்டமாயிருமா? என்ன டாக்டர், கடைசி நிமிஷத்துல எப்படி சொல்றீங்க? பிரீத்திக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் விக்ரமுக்கு என்ன பதில் சொல்லுவேன் டாக்டர்? விக்ரமுக்கு உண்மை தெரிஞ்சா அவ என்ன முடிவெடுப்பான்னு நினைச்சாலே பயமா இருக்கு. அம்மா, பதட்டப்படாதீங்கம்மா. இந்த மாதிரி கேஸ் எல்லாம் டீல் பண்றதுல பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற சிட்னி நியூராலஜி ஹாஸ்பிட்டல் தான். அவங்ககிட்ட பேசி பிரீத்தியோட கண்டிஷன் எல்லாத்தையும் சொல்லியாச்சு. உடனே அங்க கூட்டி போனீங்கன்னா பிரீத்தி ரெக்கவர் ஆகுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா உடனே கூட்டிட்டு போயிடுறேன். அவங்க பல்ஸ் ரொம்ப கம்மியாயிருச்சு. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள அவங்கள இங்கிருந்து கூட்டு போகணும். முருகா, இல்ல டாக்டர், எல்லா ஏற்பாடு நான் பண்ணிடுறேன் டாக்டர். அது வரைக்கும் பிரீத்திக்கு எதுவும் ஆகாம பாத்துக்க வேண்டியது எங்களோட பொறுப்புமா. சரி டாக்டர். ஓகேம்மா. பிரீத்தி, என் உயிரை கொடுத்தாவது உன்னை காப்பாத்துவமா? சத்தியமா காப்பாத்துவேன். உனக்கு ஒன்னும் ஆகாது, ஒன்னாகாது. உனக்கு ஒன்னும்
வர விட மாட்டேன். வராது. நீ நல்லா இருப்ப. நல்லா இருப்ப.